ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி எக் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைங்க முட்டையை வேக வச்சு கொடுத்தாலும் ஆம்லெட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அதுக்கு ஒரு பவுலில் நம்ம 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எக் பாய்லரில் செய்கிறதுனால எக் பாய்லர் ட்ரேயில் தான் ஊற்றி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட எக் பாய்லரில் 100 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்மளோட ட்ரேவை வச்சிடலாம். இதுக்கு மேலே போச்சர் ட்ரேவை வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மிக்சரை ஊற்றிடலாம். எல்லாத்துலேயுமே ஈவனாக இருக்கிற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எக் பாய்லரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு 50 ml அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் உங்களோட மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம முட்டையை இதில் ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்த பிறகு இதை எடுத்துருங்க. அடுத்ததாக மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 12 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் ஜஸ்ட் வதக்கி விடுங்க. பூண்டையும் பச்சை மிளகாயும் ஒரு 10 செகண்ட் வதக்கின பிறகு அதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா கிளறி விட்ட பிறகு இது கூடவே நம்ம கேப்சிகமையும் சேர்த்து ஒரு 30லேருந்து 40 செகண்ட் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே க்ரன்ச்சி ஆகிற அளவுக்கு வதக்கியாச்சு. மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கேப்சிகம் இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இது கூடவே நம்ம 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாஸ் நல்லா திக்காகிடுச்சு. இந்த சமயத்தில் 30 ml அளவுக்கு மட்டும் தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸ் கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வினிகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போது அது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் இருந்தது அப்படின்னா அதை மேலே தூவிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கூட நீங்கள் தூவிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான எக் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக் பாய்லரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க.